ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பீர்க்கங்காய் கிரேவி பார்க்கலாமா? 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் விழுதுக்கு 3 பத்த தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது காய் நல்லா வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்து இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ காயும் வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இது மேலே மல்லி இலைகள் தூவி இறக்குனா அருமையான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி.